வெல்கம் டு சிஎம்ஐ தமிழ் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம லெவல் ஆஃப் ஸ்டாக் பார்க்க போறோம். இது இப்போ நம்ம வந்து காஸ்ட் அக்கவுண்டிங்ல மெட்டீரியல் காஸ்ட் பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து எக்கனாமிக் ஆர்டரிங் குவான்டிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். அது வந்து ஆக்சுவலி எல்லாமே வந்து நமக்கு இப்போ ஸ்டோர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வைல் ஸ்டோரிங் த மெட்டீரியல்ஸ் எப்படிலாம் நம்ம காஸ்ட் கண்ட்ரோல் பண்ண போறோங்கிறது தான் நம்ம ஒவ்வொன்றா பார்க்குறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போதே எக்கனாமிக்கா குவான்டிட்டி ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா காஸ்ட் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இன்னைக்கு வந்து நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்டோர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல நம்ம ஸ்டோர்ஸ் மேனேஜர் இருப்பார் இல்லையா, இல்லை ஸ்டோர் கீப்பர் இருப்பார். அவர் வந்து எப்படி லெவல் ஆஃப் ஸ்டாக் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து 2 அட்வான்ஸ்டு ப்ராப்ளம்ஸ் நான் போட்டுறேன். அதுக்கப்புறம் சின்ன ப்ராப்ளம்ஸ் எங்கெங்கே இருக்குது, எந்த இல்லஸ்ட்ரேஷன் காட்டுறேன், அதை நீங்களாவே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ப்ராப்ளத்தில் நமக்கு லெவல் ஆஃப் ஸ்டாக் மட்டும் கேட்காம எக்கனாமிக் ஆர்டரிங் குவான்டிட்டி நம்மளே கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் ப்ராப்ளம் போடுற மாதிரி இருக்குது. சில நேரங்களில் அவங்களே வந்து ப்ராப்ளத்தில் ரீஆர்டரிங் குவான்டிட்டின்னு கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு சின்ன ப்ராப்ளம் ஆயிரும். பட் இங்கே வந்து நம்ம இஓக்யூ கண்டுபிடிச்சி எக்கனாமிக் ஆர்டரிங் குவான்டிட்டி இஸ் ஈக்குவல் டு ரீஆர்டரிங் குவான்டிட்டி. ஸோ நம்ம எக்கனாமிக் ஆர்டரிங் குவான்டிட்டி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த ஸ்டாக் லெவல் கண்டுபிடிக்க போகிறோம். அதுதான் அந்த ப்ராப்ளம். பாருங்க, இல்லஸ்ட்ரேஷன் 19 புக் இல்லாதவங்க இப்பே பார்த்து எழுதிக்கோங்க. அதனால தான் நான் இவ்வளோ நேரமாக ப்ராப்ளத்தை காமிச்சிட்டு இருந்தேன் உங்களுக்கு. ஃப்ரம் த டீட்டெயில்ஸ் கிவன் பிலோ கால்குலேட் ரீஆர்டரிங் லெவல், அடுத்து மேக்ஸிமம் லெவல், மினிமம் லெவல், டேஞ்சர் லெவல், இந்த 4 லெவலும் கேட்டிருக்காங்க. இது போக நமக்கு ஆவரேஜ் ஸ்டாக் லெவல்னு ஒன்றும் கேட்பாங்க. ஸோ முதல்ல அதுக்கெல்லாம் என்ன ஃபார்முலா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அடுத்து பாருங்க, ரீஆர்டரிங் குவான்டிட்டி இஸ் டு பி கால்குலேட்டட்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போ சின்ன ப்ராப்ளமாக உங்களுக்கு கேட்கணும் அப்படின்னா ரீஆர்டரிங் குவான்டிட்டி இவ்வளோ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பட் இந்த இடத்துல நமக்கு ரீஆர்டரிங் குவான்டிட்டி இஸ் டு பி கால்குலேட்டட் ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன். அப்போ இஓக்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாமே நமக்கு வந்து இங்கே இருக்குன்னு அர்த்தம். காஸ்ட் ஆஃப் பிளேசிங் அ பர்ச்சேஸ் ஆர்டர், தட் மீன்ஸ் ஆர்டரிங் காஸ்ட் இருக்கு. நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் டு பி பர்ச்சேஸ்ட் இன் அ இயர், தட் மீன்ஸ் ஏ ஆனுவல் டிமாண்ட் ஆர் ஆனுவல் ரிக்வயர்மெண்ட்ஸ் 5000 யூனிட்ஸ். அடுத்து பர்ச்சேஸ் பிரைஸ் பர் யூனிட், தட் இஸ் காஸ்ட் பர் யூனிட் ஆஃப் த ப்ராடக்ட், தட் இஸ் ₹50. தென் ஸ்டோரேஜ் காஸ்ட் எப்பவுமே நமக்கு பர்சன்டேஜில் கொடுப்பாங்க இல்லையா, கேரிங் காஸ்ட்னு. பட் இந்த ப்ராப்ளத்தில் அவங்களே கால்குலேட் பண்ணி நமக்கு ₹5ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இன்னும் சிம்பிள் நம்ம போடுறதுக்கு. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா எக்கனாமிக் ஆர்டரிங் குவான்டிட்டி கண்டுபிடிச்சுக்கணும். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அடுத்தடுத்து என்ன கால்குலேட் பண்ணணுமோ நம்மளால பண்ண முடியும். ஏன்னா மீதி எல்லா இன்ஃபர்மேஷனும் நமக்கு வந்து என்ன செஞ்சுருக்காங்க, கொடுத்துருக்காங்க. பாருங்க, டீடைல்ஸ் ஆஃப் லீட் டைம், ஆவரேஜ் 10 days, maximum 15 days, minimum 6 days, and for emergency purchases 4 days. அடுத்த ரேட் ஆஃப் கன்சம்ஷன், ஆவரேஜ் 15 யூனிட்ஸ், மேக்ஸிமம் 20 யூனிட்ஸும் கொடுத்துருக்காங்க. இதில் மினிமம் நம்ம கொடுக்கல, மினிமம் நம்ம கண்டுபிடிச்சுக்கணும். ஸோ என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் முதல்ல கிவன் சொல்லி நம்ம எடுத்து எழுதிட்டு அதுக்கப்புறமா நம்ம ப்ராப்ளம் போட ஆரம்பிப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா எக்கனாமிக் ஆர்டரிங் குவான்டிட்டி நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ எல்லாருக்கும் தெரியும், ஃபார்முலா தெரியும். EOQ is equal to square root of 2AO divided by C, that is carrying cost. Okay, so square root of 2 into A is say 5000 units and ordering cost 20. 2 into 5000 into 20 divided by C, carrying cost is say storage cost ₹5. Okay, so ₹5. That's all. நல்லா பாருங்க, 2 போட்டாச்சு. அடுத்து ஆனுவல் டிமாண்ட் 5000 யூனிட்ஸ், அதையும் போட்டாச்சு. அதுக்கு அடுத்து நம்ம என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா ஆர்டரிங் காஸ்ட் ₹20 பர் ஆர்டர், அதையும் போட்டாச்சு. அதுக்கு அடுத்து டிவைடட் பை நம்ம கேரிங் காஸ்ட். இந்த ப்ராப்ளத்தில் ஸ்டோரேஜ் காஸ்ட்னு அவங்களே கண்டுபிடிச்சு கொடுத்துட்டாங்க. யூஸ்வலி பர்சன்டேஜ் வில் பி கிவன். நம்ம ஏற்கனவே பழைய வீடியோவில் பார்த்துடலாம். நமக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பர்சன்டேஜ் இருக்கும். அந்த பர்சன்டேஜ் நம்ம காஸ்ட் ஆஃப் த யூனிட் இருக்கும் இல்லையா, காஸ்ட் பர் யூனிட், அதில் நம்ம இன்டூ மல்டிப்ளை பண்ணுவோம். பட் இங்கே கண்டுபிடிச்சே கொடுத்ததுனால டைரெக்டாக நம்ம போட்டுடலாம். ஓகேவா? ஸோ 2 into 5000 into 20 divided by 5. இப்போ இதுக்கு வந்து நம்ம
ஸ்கொயர் ரூட் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ஸோ square root of 40,000. So the answer is 200 units. EOQ unitsல நம்ம எழுதணும். ஸோ நம்ம ரீஆர்டரிங் குவான்டிட்டி கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? இப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் நம்ம எழுதணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ நம்ம given பாருங்க, average lead time 10 days, maximum period 15 days, minimum period 6 days. ஓகேவா? அதை முதல்ல எழுதிடுவோமா? 10, 15, 6. Average or normal period 10 days. அடுத்து minimum period 6 days. Maximum period 15 days. ஓகே, பீரியட் எழுதியாச்சு. அதே மாதிரி நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா ப்ராப்ளத்தில் பாருங்க, ரேட் ஆஃப் கன்சம்ஷன் எழுதணும். ஆவரேஜ் கன்சம்ஷன் இருக்கு, மேக்ஸிமம் கன்சம்ஷன் இருக்கு. ஸோ ஆவரேஜ் 15, average consumption then maximum consumption இதுல நமக்கு மினிமம் கொடுக்கல பாருங்க. மேக்ஸிமம் 20, ஆவரேஜ் 15 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 20. புரிஞ்சிருச்சா? ஸோ ஆவரேஜ் கன்சம்ஷன் 15 யூனிட்ஸ் அண்ட் மினிமம் கன்சம்ஷன் 20 யூனிட்ஸ். பட் நமக்கு என்ன தெரியல, சாரி மேக்ஸிமம் கன்சம்ஷன், மினிமம் தெரியாது. ஸோ நான் இப்போ அதை கண்டுபிடிக்க போகிறேன். மினிமம் கன்சம்ஷன் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ யூனிட்ஸ் தெரியாது, கொஷின் மார்க். ஸோ நான் இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறேன்னா ஆவரேஜ் கன்சம்ஷன் இஸ் ஈக்குவல் டு மினிமம் கன்சம்ஷன் plus maximum consumption divided by 2. So, average நமக்கு தெரியும் 15 போட்டுக்கிட்டேன் நான். மினிமம் எனக்கு தெரியாது x plus 20 divided by 2. So, 30 is equal to x plus 20. So, x is equal to 30 minus 20 is equal to 10 units. So, கவனிங்க, இங்க நம்ம 10 units னு எழுதிட்டோம். இப்போ we have everything in our hand and danger level கேட்டதுனால ப்ராப்ளத்தில் நமக்கு எமர்ஜென்சி பர்ச்சேஸ் 4 daysனு கொடுத்துட்டாங்க. ஸோ அதையும் நம்ம எழுதிக்கலாம் இந்த இடத்துல. ஓகேவா? இங்கே எமர்ஜென்சி பர்ச்சேஸ் days. ஸோ லீட் டைம் எல்லாத்தையும் டேஸில் எழுதுகிறோம், நம்ம கன்சம்ஷன் எல்லாத்தையும் யூனிட்ஸில். ஸோ இருக்கிறத எடுத்து எழுதிட்டோம். இது போக நமக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா ரீஆர்டரிங் குவான்டிட்டி, அதுவும் நம்ம கண்டுபிடிச்சு வச்சாச்சு. 200 யூனிட்ஸ் ரீஆர்டரிங் குவான்டிட்டி இஸ் ஈக்குவல் டு 200 யூனிட்ஸ். இதுவும் இப்போ என் கையில் இருக்கு. இப்போ நான் என்ன செய்யலாம் அப்படின்னா டைரக்டாக நான் ப்ராப்ளத்துக்கு போகலாம். பிஃபோர் தட் ஐ வாண்ட் டு எக்ஸ்பிளைன் யூ த ஃபார்முலா ஃபார் ரீஆர்டர் லெவல். எப்போவுமே நம்ம ரீஆர்டர் லெவல் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி வச்சிடணும், ரீஆர்டரிங் குவான்டிட்டி கண்டுபிடிச்சி வச்சிடணும். ஸோ அது ரெண்டு கண்டுபிடிச்சிட்டோம்னா மீதி எல்லாம் கண்டுபிடிக்கிறது ஈஸி. ஓகேவா? ஸோ ரீஆர்டர் லெவல் இஸ் ஈக்குவல் டு மேக்ஸிமம் கன்சம்ஷன் இன்டூ மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட். அவ்வளோதான், சிம்பிள். ரீஆர்டர் லெவல் இஸ் ஈக்குவல் டு மேக்ஸிமம் கன்சம்ஷன் இன்டூ மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட். எல்லாமே நம்மக்கிட்ட ரெடிமேடாக இருக்குது, போட்டு கண்டுபிடிக்க வேண்டியதான். அடுத்து மினிமம் லெவல், அடுத்தது என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? மினிமம் லெவல். ரீஆர்டர் லெவலுக்கு அடுத்து மினிமம் லெவல் கண்டுபிடிக்கலாம். ஏன்னா ரீஆர்டர் லெவல் கண்டுபிடிச்சிட்டோம், அதை எழுதிட்டு மைனஸ் பிராக்கெட்டுக்குள்ள நார்மல் கன்சம்ஷன் இன்டூ நார்மல் ரீஆர்டரிங் பீரியட். ஸோ க்ளோஸ்.
முடிஞ்சு எல்லாமே இருக்கு நம்மகிட்ட. ரீஆர்டர் லெவல் இப்பதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல செஞ்சோம் இல்லையா, அதை அப்படியே எடுத்து எழுதிட்டு மைனஸ் நார்மல் கன்சம்ஷன் இன்டூ நார்மல் ரீஆர்டர் பீரியட். அடுத்து பாருங்களேன், மேக்ஸிமம் லெவல் கண்டுபிடிக்க ரீஆர்டர் லெவல் பிளஸ் ரீஆர்டரிங் குவான்டிட்டி. ரீஆர்டரிங் குவான்டிட்டி இப்பதான் யூஓக்யூ கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அதுதான் ரீஆர்டரிங் குவான்டிட்டி. ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு மைனஸ் மினிமம் கன்சம்ஷன் இன்டூ மினிமம் ரீஆர்டர் பீரியட். அடுத்து ஆவரேஜ் ஸ்டாக் லெவல் இந்த ப்ராப்ளத்தில் கேட்கல, பட் யூஸ்வலி கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா மினிமம் லெவல் பிளஸ் மேக்ஸிமம் லெவல் டிவைடட் பை 2. அடுத்தது பாருங்க, டேஞ்சர் லெவல் ஒன்றும் கிடையாது. நம்ம நார்மல், ஒரு நிமிஷம், எஸ், நார்மல் கன்சம்ஷன் இன்டூ லீட் டைம் ஃபார் எமர்ஜென்சி பர்ச்சேஸ். எமர்ஜென்சி பர்ச்சேஸ்க்குரிய லீட் டைம் 4 days அப்படின்னு நம்ம எழுதணும் இல்லையா, ப்ராப்ளத்திலே கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதை நம்ம போட போகிறோம். அவ்வளோதான். ஓகேவா? இப்போ நம்ம போட ஆரம்பிக்கலாமா ஒவ்வொன்றா? ஃபர்ஸ்ட் நான் ரீஆர்டர் லெவல் கண்டுபிடிக்க போகிறேன். ரீஆர்டர் லெவல் இஸ் ஈக்குவல் டு, நல்லா கவனிங்க, மேக்ஸிமம் கன்சம்ஷன் இன்டூ மேக்ஸிமம் பீரியட். மேக்ஸிமம் கன்சம்ஷன் இன்டூ மேக்ஸிமம் பீரியட். பாருங்க, எனக்கு இப்போ நான் எடுத்து எழுதியிருக்கேன். மேக்ஸிமம் கன்சம்ஷன் 20 units, மேக்ஸிமம் பீரியட் 15 days. 20 into 15, 300 units. That's all. முடிஞ்சு. ரெண்டாவது மினிமம் லெவல் கண்டுபிடிக்க போறேன். மினிமம் லெவல் என்னது? எனக்கு ரீஆர்டர் லெவல் மைனஸ், நல்லா கவனிக்கணும், நார்மல் கன்சம்ஷன் இன்டூ நார்மல் ரீஆர்டர் பீரியட். ஓகேவா? ஸோ நார்மல் கன்சம்ஷன் நார்மல் பீரியட்னாலும் ஆவரேஜ் கன்சம்ஷன் ஆவரேஜ் பீரியட்னாலும் ஒன்று தான். ஸோ ரீஆர்டர் லெவலில் நம்ம தான் 300ன்னு எழுதிக்கிறேன். எழுதிட்டு மைனஸ் நான் எடுத்து எழுதுனதில் நார்மல் அல்லது ஆவரேஜ் கன்சம்ஷன் இருக்கு பாருங்க, 15 units 10 days average period. So 15 units into 10 days. So 300 minus 150 is equal to 150 units is minimum level. The next one I am going to find out maximum level is equal to reordering level plus reordering quantity minus maximum na minimum consumption into minimum period. So reordering level 300 I know, and plus reordering quantity நான் கண்டுபிடிச்சு வச்சேன். ஸோ அதை போய் நான் தேடுறேன் பாருங்க, 200 units. ஸோ அந்த 200 unitsை நான் எழுதிக்கிறேன். reordering level plus reordering quantity minus, நல்லா கவனிங்க, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, மேக்ஸிமம் லெவல் கண்டுபிடிக்கிறோம் இல்லையா. ஸோ மினிமம் கன்சம்ஷன் இன்டூ மினிமம் பீரியட். பாருங்க, மினிமம் கன்சம்ஷன் 10 units, மினிமம் பீரியட் 6 days. ஸோ 10 into 6. So 500 minus 60, 440 units. Now in this problem average stock level is not asked, but அது கேட்டாங்கன்னா நம்ம அதுவும் கண்டுபிடிச்சிடலாம். average level is equal to minimum level plus maximum level divided by 2. பாருங்க, minimum level கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். 150 plus 440 divided by 2. So 590 divided by 2. 295 units. Then last one is we are going to find out the danger level. The danger levelக்கு normal consumption எடுக்கணும். So normal consumption நம்ம இங்க போட்டோம்ல, இந்த இருக்கு 15 units, right?
So 15 into normal consumption into lead time for emergency period 4 days. So 60 units is danger level. In this level, only for emergencies, the raw materials will be issued by the stores department. Okay, because the stock are in danger level. So 60 units. Don't forget. Okay. See. First, reorder level 300 units, maximum level 440 units, and next one is minimum level 150 units and danger level 60 units. In this problem, or average stock level is not asked, but if you are asked to find out the average level, then what is the formula? Minimum level plus maximum level divided by 2. ஸோ கண்டுபிடிச்சோம்னா 295 யூனிட்ஸ், அதுவும் நம்ம கண்டுபிடிச்சு போட்டாச்சு. ஓகேவா? நம்ம வந்து அடுத்த ப்ராப்ளத்துக்கு போகலாம். இதே தான் ஸ்டாக் லெவல் தான் கண்டுபிடிக்க போகிறோம். பட் இதில் வந்து ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து என்ன அப்படிங்கிறத நான் வந்து ரிலீஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா யூ கேன் டூ த ப்ராப்ளம் ஆன் யுவர் ஓன். பட் இந்த ப்ராப்ளம் நம்ம போட்டுடலாம். பாருங்கள், ஆவரேஜ் மார்க்கெட் டிமாண்ட் 2000 டியூப்ஸ். இது இந்த மார்க்கெட் டிமாண்டுனா என்ன அர்த்தம்னா விற்கிறது. இப்போ நமக்கு விற்கிறது தேவையே கிடையாது. நம்ம விற்கிறது நமக்கு எவ்வளோ டிமாண்டுன்னு தேவையே கிடையாது. புரியுதா? அதனால இதை வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்க கூடாது, தேவையில்லை. ஃபர்ஸ்ட் ஐட்டம். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆர்டரிங் காஸ்ட். இன்வென்ட்ரி கேரியிங் காஸ்ட் 20% per annum. காஸ்ட் ஆஃப் டியூப் 500. நார்மல் யூசேஜ் பாருங்க 100 டியூப்ஸ் பர் வீக், மினிமம் 50 டியூப்ஸ், மேக்ஸிமம் யூசேஜ் 200 டியூப்ஸ் பர் வீக், லீட் டைம் 6 to 8 weeks. ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் வந்து எக்கனாமிக் ஆர்டரிங் குவான்டிட்டி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கடுத்து அட் த சேம் டைம் இஃப் த சப்ளையர் இஸ் வில்லிங் டு சப்ளை குவார்ட்டர்லி 1500 யூனிட்ஸ் அட் எ டிஸ்கவுண்ட் ஆஃப் 5%, இஸ் இட் ஒர்த் அக்செப்டிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இஓக்யூ கண்டுபிடிக்கிறோம். இஓக்யூ கண்டுபிடிக்கும் போது நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, என்னது ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்கன்னு. இந்த ஆவரேஜ் மந்த்லி மார்க்கெட் டிமாண்டை எடுத்துகிட்டு இன்டூ 12 போட்டு அதெல்லாம் செய்யக்கூடாது. அது மார்க்கெட் டிமாண்டு, நம்ம ப்ராடக்ட்டுக்கு மார்க்கெட்டில் என்ன டிமாண்டுன்னு. பட் நம்ம இப்போ வந்து ஸ்டோர்ஸில் தான் இருக்கோம், ரைட்டா? அதனால எதை பார்க்கணும் அப்படின்னா நார்மல் யூசேஜ் பாருங்க 100 டியூப்ஸ் பர் வீக் கொடுத்துருக்காங்களா? நார்மல் யூசேஜ் 100 வெயிட் நார்மல் யூசேஜ் 100 டியூப்ஸ் பர் வீக். இதை எடுக்கக்கூடாது ஃபர்ஸ்ட் ஒன்று. ஸோ 100 டியூப்ஸ் பர் வீக்னா ஒரு வருஷத்துக்கு நமக்கு 52 வாரம். ஸோ ஆனுவல் ரெக்குவயர்மெண்ட்ஸ் 100 into 52 weeks 5200 டியூப்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ இந்த இடத்துல நம்ம ஃபார்முலா போடுறோம். நல்லா கவனிங்க. இந்த போட்டிருக்காங்க பாருங்க, 2 into A வந்து என்னது நமக்கு 5200 டியூப்ஸ் கண்டுபிடிச்சு போட்டிருக்காங்களா? அடுத்து ஆர்டரிங் காஸ்ட் ₹100. இது ப்ராப்ளத்தில் அப்படியே கொடுத்துருக்காங்க. கேரிங் காஸ்ட் வந்து பெர்சன்டேஜ் தான் கொடுத்துருந்தாங்க. அதனால நம்ம என்ன செய்கிறோம்னா காஸ்ட் பர் யூனிட்டை வச்சு மல்டிப்ளை பண்ணுறோம். பட் லாஸ்ட் ப்ராப்ளத்தில் ₹5 கொடுத்துருந்தாங்க இல்லையா? ஸோ சி கேரிங் காஸ்ட் நம்ம என்ன செய்ய போகிறோம், 500ல் 20% ₹100 நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம். ஸோ நமக்கு இப்போ என்னென்ன தெரிஞ்சிருச்சு? ஏ தெரிஞ்சிருச்சு, ஆர்டரிங் காஸ்ட், கேரிங் காஸ்ட் எல்லாமே தெரிஞ்சிருச்சு. ஸோ யூ கேன் அப்ளை இன் த ஃபார்முலா 2 into 5200 into 100 divided by carrying cost to 100 square root போட்டோம்னா 102 tubes அப்படின்னு நமக்கு reordering quantity, it is otherwise called as EOQ, 102 tubes கிடைச்சிருச்சு. பட் அதோட அவங்க விடலை. if the supplier is willing to supply quarterly 1500 units at a discount of 5%, is it worth accepting அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதையும் நம்ம வந்து செஞ்சு பார்த்துறணும் இல்லையா? அப்போது நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, எப்போ நம்ம செய்வோம் இல்லையா, டோட்டல் காஸ்ட் கண்டுபிடிப்போம்ல. ஸோ நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னா 102 டியூப்ஸ் வாங்கினோம்னா என்ன, 1500 டியூப்ஸாக வாங்கினோம்னா எப்படி அப்படிங்கிறத நம்ம வந்து போட போகிறோம் நம்ம. அப்போ இந்த இடத்துல முதல்ல நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் கண்டுபிடிப்போம். இது இஓக்யூவில் நம்ம ஏற்கனவே சொல்லி கொடுத்த ப்ராப்ளம் தான். அதனால் நான் இப்போ எப்படி சொல்கிறேன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஹவு மெனி ஆர்டர்ஸ் நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் per annum அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், ரைட்டா? அப்போ நம்ம டோட்டல் ரிக்வயர்மெண்ட்ஸ் டிவைடட் பை அந்த இஓக்யூவை போட்டோம்னா
51 ஆர்டர்ஸ். இங்க வந்து நமக்கு 3 பாயிண்ட் சம்திங் வருது. ஸோ இங்க 4 ஆர்டர்ஸ், இங்க 51 ஆர்டர்ஸ், இங்க 4 ஆர்டர்ஸ். நல்லா புரிஞ்சிருச்சா? ஓகே, டிஸ்கவுண்ட் ரேட் எவ்வளோங்கிறதையும் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. 5% டிஸ்கவுண்ட்டு, ரைட்டா? அப்போ 5% கண்டுபிடிச்சி லெஸ் பண்ணிக்கணும். நம்ம 500 ருபீஸில் 5% கண்டுபிடிச்சி லெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு 25 ருபீஸ் வந்து கழிஞ்சிரும். ஓகே, இப்போ பாருங்க, பர்ச்சேஸ் காஸ்ட் ரெண்டு இடத்துல நமக்கு 5200 தான் தேவை. ஆனால் அங்கே 500 ரூபாய், இங்கே 5% கழிச்சு 95%. புரிஞ்சிருச்சா? ரைட். ஸோ இங்கே மல்டிப்ளை பண்ணி நம்ம போட்டாச்சு. ஆர்டரிங் காஸ்ட் 100 ருபீஸ் பெர் ஆர்டர். இங்கே 51 ஆர்டர்ஸ். ஸோ 51 ஆர்டர்ஸ் இன்டூ ருபீஸ் 100. இங்கே 4 ஆர்டர்ஸ் தான். 4 இன்டூ ருபீஸ் 100. அடுத்து கேரிங் காஸ்ட். கேரிங் காஸ்ட் வந்து நம்ம எவ்வளோ, நம்மளோட EOQ 102 இன்டூ 500 இன்டூ 20%, அதில் ஹாஃப். ஓகேவா? ஸோ உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா 5100. பட் இங்கே வந்து நம்ம 1500 யூனிட்ஸே நம்ம ஸ்டோர் பண்ண வேண்டியது இருக்கு. அப்போ காஸ்ட் வந்து அதிகமாக வருது. ஓகேவா? ஆட் பண்ணுங்க. 25 lakhs 41,650. இங்கே 26 lakhs 10,200. நல்லா கவனிங்க. அதனால நமக்கு வந்து டோட்டல் காஸ்ட் அண்டர் குவார்டர்லி சப்ளை ஆஃப் 1500 யூனிட்ஸ் வித் 5% டிஸ்கவுண்ட் இஸ் லோவர் தேன் தட் when order size is 102 units. The offer should be accepted. ஓகேவா? ஆஃபரை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அப்போ இந்த இடத்துல நமக்கு ஆர்டர் சைஸ் ஆஃப் 1500 யூனிட்ஸ் பெர் குவார்டர் ஹாஸ் பீன் ignored. ரைட். ப்ராப்ளம் போகலாம் நம்ம. இது வந்து EOQ தான். ஸோ EOQ நம்ம கண்டுபிடிக்கும் போது நம்ம EOQ கண்டுபிடிச்சோம் 102 யூனிட்ஸ் அப்படின்னு வந்தது. பட் அவங்க வந்து ஒருவேளை அந்த ஆஃபர் கொடுத்தாங்கன்னா 1500 யூனிட்ஸ் பர் குவார்ட்டராக நான் வாங்கும்போது எனக்கு 5% டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்கன்னா இந்த EOQ அட்வான்ஸ்டு ப்ராப்ளம் நம்ம போட்டிருக்கோம், அதை எடுத்து பாருங்கள். ஓகேவா? ஸோ அதில் இங்கேயுமே நான் சொல்லி கொடுத்துட்டேன் உங்களுக்கு. முதல் நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் கண்டுபிடிச்சிக்கணும், அடுத்து நியூ ப்ரைஸை கண்டுபிடிக்கணும், அல்லது இவங்க போட்ட மாதிரி 500 இன்டூ 95 போட்டுடலாம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்ம ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் காஸ்ட்டை மல்டிப்ளை பண்ணி போடணும். 5200 யூனிட்ஸ் ஆனுவல் ரெக்வயர்மெண்ட் இன்டூ ருபீஸ் 500. அதே மாதிரி இங்கே வந்து 5200 இன்டூ 500 போடக்கூடாது, அதில் 5% கண்டுபிடிச்சி லெஸ் பண்ணலாம், அல்லது 95% போட்டாச்சு. அடுத்து ஆர்டரிங் காஸ்ட், நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் ஏற்கனவே முதல்ல கண்டுபிடிச்சு வைக்க சொன்னேன். 51 into 100, இங்கே 4 into 100. கேரிங் காஸ்ட் அதே மாதிரி. கேரிங் காஸ்ட் கவனமாக இருக்கணும். நம்மளோட EOQ என்னவோ அந்த யூனிட்ஸ் தான் எடுத்து போடணும். 5200 எடுத்து போட்டுறாதீங்க. நிறைய பேர் அந்த தப்பு பண்ணுவாங்க. ஸோ 102 into 500 into 20%. இங்கே வந்து 1500 into 500 into 20%, பட் இன்டூ 95%. அதான் காஸ்ட் குறைஞ்சிருக்கு. இல்லைன்னா என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்கள் கண்டுபிடிச்சு வச்சுக்கலாமா. அதாவது இந்த இருக்கு பாருங்க, 500 into 5/100, 25 டிஸ்கவுண்ட். ஸோ 500 minus 25 is equal to 475. ஓகேவா? ஒவ்வொரு இடத்துல 500 into 95% நம்ம போட தேவையில்லை. ஸோ நம்ம இப்படி போட்டுடலாம். ஓகேவா? அடுத்து பாருங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னு. ரீஆர்டர் லெவல் நமக்கு தெரியும், மேக்ஸிமம் யூசேஜ் அண்ட் மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட். மேக்ஸிமம் யூசேஜ் கொடுத்துட்டாங்க 200 into 8, அதுவும் கொடுத்துட்டாங்க. இந்த பாருங்க 6 to 8 weeks. ஸோ 6 weeks மினிமம் டைம், மினிமம் பீரியட், மேக்ஸிமம் பீரியட் 8 weeks, நார்மல் பீரியட் 7 weeks. ஓகேவா? அதே மாதிரி இங்கேயுமே மினிமம் யூசேஜ் 50 டியூப்ஸ், மேக்ஸிமம் யூசேஜ் 200 டியூப்ஸ். ஸோ ஆவரேஜ் வந்து 50 + 200 டிவைடட் பை 2 125 போட்டுடலாம். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், அடுத்த பக்கம் நம்ம ஆன்சரை பார்க்க போகலாம். ஓகே, நார்மல் யூசேஜ் இஸ் given in the problem as 100 tubes. ஸோ நம்ம கண்டுபிடிக்க தேவையில்லை, அது கொடுக்கலனா தான் நம்ம பார்க்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ரீஆர்டர் லெவல், மேக்ஸிமம் யூசேஜ் இன்ட்டு மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட். ஸோ 200 into 8, 1600 டியூப்ஸ். மினிமம் ஸ்டாக் லெவல் நம்ம ஒன்று ஆட் பண்ணோம் இல்லையா, ரீஆர்டர் லெவல் மைனஸ்
ஆவரேஜ் யூசேஜ் இன்டூ ஆவரேஜ் ரீஆர்டர் பீரியட். ஸோ 1600 நம்ம அங்கே கண்டுபிடிச்சதை அப்படியே இங்கே போடுறோம். 1600 மைனஸ் ஆவரேஜ் யூசேஜ் 100, ஆவரேஜ் ரீஆர்டர் பீரியட் நம்ம 6 to 8 கொடுத்துருந்தாங்க. ஆவரேஜ் 6 + 8 டிவைடட் பை 2, தட் இஸ் 7. ஸோ 7 வீக்ஸ் போட்டோம்னா 900 டியூப்ஸ் ஆன்சர் வந்துடுது. அடுத்து மேக்ஸிமம்க்கு ரீஆர்டர் லெவல் ப்ளஸ் ரீஆர்டர் குவான்டிட்டி மைனஸ் மினிமம் கன்சம்ஷன் இன்டூ மினிமம் ரீஆர்டர் பீரியட். ஸோ அதுபடி நம்ம போட்டோம்னா நமக்கு 1402 டியூப்ஸ் வருது. இப்போ ஆவரேஜ் ஸ்டாக் லெவல் கேட்டாங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். மினிமம் லெவல் ப்ளஸ் மேக்ஸிமம் லெவல் டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா மினிமம் ப்ளஸ் மேக்ஸிமம் டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா ஆவரேஜ் ஸ்டாக் லெவல். டேஞ்சர் லெவல் இந்த ப்ராப்ளத்தில் கண்டுபிடிக்க முடியாது. பிகாஸ் நார்மல் யூசேஜ் நம்ம கையில் இருக்குது. பட் என்ன இல்லை அப்படின்னா லீட் டைம் ஃபார் எமர்ஜென்சி பர்ச்சேஸ் கொடுக்கல எவ்வளோ டேஸ்ன்னு. ஸோ அது தெரியாமல் டேஞ்சர் லெவல் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதுவும் கொடுத்துருந்தாங்கன்னா யூ கேன் ஃபைண்ட் அவுட் டேஞ்சர் லெவல் ஆல்சோ. ரைட்டா? புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க, நம்ம இப்போ வந்து 19 and 20th ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். இப்போ இதில் வந்து நமக்கு 12th ப்ராப்ளம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுவும் நமக்கு சிம்பிளாக தான் இருக்குது. இங்கே பாருங்க, ரொம்ப சிம்பிள். ஏபின்னு 2 ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஸோ மற்றபடி எல்லாமே ஒன்று தான். ரீஆர்டரிங் குவான்டிட்டி அவங்களே கண்டுபிடிச்சு கொடுத்துட்டாங்க. நார்மல் யூசேஜ் இருக்குது, மேக்ஸிமம் யூசேஜ் இருக்குது, மினிமம் யூசேஜ் இருக்குது. ரீஆர்டர் பீரியட் அது மாதிரி ஏக்கு தனியாக இருக்குது, பிக்கு தனியாக இருக்குது. பட் நார்மல் யூசேஜ் இதெல்லாம் ஒன்று தான். ஓகேவா? அப்போ நீங்கள் ப்ராப்ளம் போடும்போது என்ன செய்யணும்னா ஏக்கு எவ்வளவு பிக்கு எவ்வளவுன்னு தனித்தனியாக நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி போடணும். அவ்வளோதான். இந்த பாருங்க, ஏபின்னு அவங்களே போட்டாங்க. ஃபார்முலா ஒரே ஃபார்முலாவை எழுதிட்டாங்க. இங்கே ஜஸ்ட் மல்டிப்ளை மட்டும் பண்ணி போடுறாங்க. அதில் மேக்ஸிமம் யூசேஜ், மினிமம் யூசேஜ், ஆவரேஜ் யூசேஜ் சேம். பீரியட் மட்டும்தான் மாறுது. அதனால் இங்கே 6 போட்டால் இங்கே 4. அந்த மாதிரி பீரியடை மட்டும்தான் மாற்றுறாங்க. இங்கே 5 போட்டால் இங்கே 3, இங்கே 4 போட்டால் இங்கே 2ன்னு. மற்றபடி யூனிட்ஸ் வந்து நமக்கு ஒன்று தான். ஓகேவா? ஸோ எப்படி நீங்கள் காலம்னார் ஃபார்மில் போட்டிங்கன்னா உங்களுக்கு டைம் கன்சம்ஷன் கம்மியாகும். எக்ஸாமில் போடும்போது ஒவ்வொரு தடவையும் ஃபார்முலா எழுதி முதல்ல ஏக்கு ஃபுல்லாக கண்டுபிடிக்கிறேன், அப்புறம் பிக்கு ஃபுல்லாக கண்டுபிடிக்கிறேன், அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. ஷார்ட் ஃபார்மில் நம்ம அட் த சேம் டைம் நம்மளோட ஆன்சர் பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி எழுதணும். நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன் எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு எப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு. ஏன்னா காஸ்டிங்கில் வந்து மார்க் வந்தால் ஃபுல் மார்க்கு, வரலைன்னா ஃபுல்லாக போயிடும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். அடுத்து பாருங்க, இன்னொரு ப்ராப்ளமும் இருக்கு உங்களுக்கு, அதையும் நம்ம பார்த்துடலாம். ப்ராப்ளம் பாருங்க, நார்மல் யூசேஜ், மேக்ஸிமம் யூசேஜ், மினிமம் யூசேஜ், ரீஆர்டர் குவான்டிட்டி ஏ பிக்கு, ரீஆர்டர் பீரியடும் ஏக்கு தனியாக பிக்கு தனியாக, ரீஆர்டர் லெவல், மினிமம் லெவல், மேக்ஸிமம் லெவல், ஆவரேஜ் ஸ்டாக் லெவல். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நான் இப்போ சொன்ன மாதிரி அழகாக காலம்னார் ஃபார்மில் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு லெவலும் 4 இதுக்கும் ஃபார்முலா வந்த சைடு எழுதிட்டாங்க. ஏக்கு தனியாக கண்டுபிடிச்சிருக்காங்க, பிக்கு தனியாக கண்டுபிடிச்சிருக்காங்க. சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம். ஓகேவா? எதுவும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. நம்ம அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சரி, இப்போ வந்து அந்த லெவல் ஆஃப் ஸ்டாக் கண்டுபிடிக்க பழகிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நமக்கு மெட்டீரியல் காஸ்ட்லேருந்து கேட்குறாங்க அப்படின்னா EOQ ப்ராப்ளம் உங்களுக்கு 2 மார்க்ஸுக்கு அந்த 1 மல்டிபிள் சாய்ஸ் கொஷினில் கேட்கலாம். இந்த மினிமம் லெவல், மேக்ஸிமம் லெவல் நம்ம ரொம்ப லக்கியாக இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 4 or 5 மார்க்ஸ் கொஷினாக வரலாம். ஓகேவா? ஃபார்முலா மட்டும் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு சின்ன ஹிண்ட் கொடுக்குறேன். ஆக்சுவலி எனக்கு வந்து ஃபார்முலா மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னாலே பயமாக இருக்கும். ஸோ நான் என்ன செஞ்சுருப்பேன்னா ஒரு சர்க்கிள் மாதிரி இந்த இப்படி போட்டுக்குவேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நான் மினிமம் லெவல்னு வச்சுக்குவேன். திஸ் இஸ் மினிமம் லெவல், திஸ் இஸ் நார்மல் ஆர் ஆவரேஜ், எதனாலும் வச்சுக்கோங்க. See, reorder level. This is maximum level. ஸோ நல்லா கவனிங்க. இந்த ரீஆர்டர் லெவல் செய்யும்போது அடுத்தது எங்கே போகுதுன்னு பாருங்க. இது ஸோ ரீஆர்டர் லெவல் தான் நம்ம ஃபஸ்ட்டு செய்வோம். கரெக்டாக? ஃபஸ்ட்டு ரீஆர்டர் லெவல் செய்வோம். ஸோ மேக்ஸிமம் கன்சம்ஷன் இன்டூ மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட். நல்லா புரிஞ்சிருச்சா? ஃபஸ்ட்டு ரீஆர்டர் லெவல் தான் நம்ம செய்வோம். அப்போ அடுத்து நமக்கு என்ன போகுது அப்படின்னா மேக்ஸிமம் லெவல் இன்டூ மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட். ரெண்டாவது நம்ம மினிமம் லெவல் செய்வோம்.
மினிமம் லெவலுக்கு அடுத்து என்ன வருதுன்னு பாருங்க, ரீஆர்டர், அதாவது ஆவரேஜ் லெவல், அப்படிதானே? ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும்னா ரீஆர்டர் லெவல் மைனஸ், நல்லா கவனிக்கணும், நார்மல் கன்சம்ஷன் இன்டூ நார்மல் ரீஆர்டர் பீரியட். மினிமம்க்கு அடுத்து நமக்கு நார்மல் தானே, ஸோ நார்மல் கன்சம்ஷன் இன்டூ நார்மல் ரீஆர்டர் பீரியடும் போடணும். மூணாவதா நம்ம மேக்ஸிமம் லெவல் கண்டுபிடிப்போம். மேக்ஸிமம்க்கு அடுத்து என்ன இருக்குன்னா மினிமம் இருக்கு. ஸோ இந்த இடத்துல ரீஆர்டர் லெவல் பிளஸ் ரீஆர்டரிங் குவான்டிட்டி ரெண்டை சேர்த்துக்கணும், மைனஸ் மினிமம் கன்சம்ஷன் இன்டூ மினிமம் ரீஆர்டர் பீரியட். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரீஆர்டர் லெவல் கண்டுபிடிங்க. ஸோ ரீஆர்டர் லெவல் கண்டுபிடிக்கும் போது அடுத்து என்ன இருக்குங்கிறத ஆரோ பாருங்க, மேக்ஸிமம் கன்சம்ஷன் இன்டூ மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட். ரெண்டாவதா மினிமம் லெவல் கண்டுபிடிங்க. ஸோ மினிமம்க்கு அடுத்து என்ன இருக்குன்னு பார்த்தா ஆவரேஜ் இருக்கு. ஓகேவா? ஸோ நமக்கு ரீஆர்டர் லெவல் மைனஸ் என்னது ஆவரேஜ் கன்சம்ஷன் இன்டூ ஆவரேஜ் ரீஆர்டர் பீரியட். அடுத்து மூணாவதா மேக்ஸிமம் லெவல் கண்டுபிடிக்க போகிறோம். மேக்ஸிமம்க்கு அடுத்து என்ன இருக்குன்னா திரும்ப மினிமம் தான், ஒரு ரவுண்டாக போட்டதுனால மேக்ஸிமம்க்கு அடுத்து மினிமம் வந்துடுது. பட் இங்கே வந்து ரீஆர்டர் லெவல் பிளஸ் ரீஆர்டரிங் குவான்டிட்டி மைனஸ் போட்டுட்டு மினிமம் லெவல் இன்டூ மினிமம் கன்சம்ஷன் இன்டூ மினிமம் ரீஆர்டர் பீரியட். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டாக் லெவல் நீங்கள் வந்து திரும்ப ரிவைஸ் பண்ணி பாருங்க. அந்த சின்ன ப்ராப்ளம் நான் முன்னாடி இல்லஸ்ட்ரேஷன் கொடுத்தது எல்லாமே போட்டு பாருங்க. அடுத்த கிளாஸில் நம்ம இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ பற்றி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் யூஸ் ஆகணும். கமெண்ட் பண்ணுங்கள், எதுவும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை வேறு எதுவும் வீடியோ வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.